ஹாய் கைஸ், இது உங்கள் ஜீவோ டெக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம் வந்து தமிழ்நாடு பாலிசி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நடந்திருக்கு. பாஜக வந்து முன்னாள் வந்து மாநில தலைவர் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி மாறுறாரு, ஒரு வேற கட்சிக்கு போறாரு. இது காரணம் ஏடிஎம்கே. எப்போ பிஜேபி வந்து ஏடிஎம் கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்களோ அப்பயும் அண்ணாமலை இருந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கட்சி கொடுக்கல. அதை வந்து அண்ணாமலை ஒரு பெரிய ஆளை வந்து இழக்கிறாரு. பிஜேபி வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்காவது இருக்குன்னா அது காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அவரை இழக்கிறாங்க இந்த கட்சின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வந்து இப்போதான் அந்த அண்ணாமலை வந்து ஆக்டிவா இருக்காரு, பிஜேபி விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல வந்து அண்ணாமலை வந்து புது கட்சி தொடங்க போறாரு, அவர் வந்து டிவிகேல சேர போறாரு, அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பத்தி அவரு சொல்லல, நான் கட்சி விலக போறேன், நான் துணை முதலமைச்சர் ஆக போறேன், நான் வந்து வேற கட்சியில போய் டிவிகேல ஜாயின் பண்ண போறேன், அந்த மாதிரி எந்த ஒரு டாக்ஸோ கொள்ளட போயில அவர் சொல்லல. எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஃபுல் டாக்ஸ் போகுது. அது மட்டும் வந்து ஏடிஎம்கே நிறைய பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பிரச்சனை இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவரோட பிரச்சனை இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து டிவிகே அவருக்கு வந்து மொத்தமா ஏடிஎம்கே க்ளோஸ் பண்றாங்க. மொத்த பேர் க்ளோஸ் பண்ணி இனிமே வந்து ஏடிஎம்கே வந்து இனிமே கட்சி வந்து எடப்பாடி அவர்கள்கிட்ட சுத்தமா இருக்காது, எடப்பாடியோட ஆட்சி சரியான ஆட்சி கிடையாது, அந்த கட்சியை சரியா நிர்வாகம் பண்ணல, அவருடைய அது கட்சி போச்சுன்னு சுத்தமா யாருக்கும் தெரியல அப்பயும் நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. அது மட்டும் வந்து விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வச்சு காட்டுன்னு காட்டாங்க ஏடிஎம்கே. இனி ஏடிஎம்கே வந்து இவ்வளவு வெஞ்சர்ஸ் வச்சிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து 2011 அப்ப கேப்டன் அவர்கள் வந்து எதிர்கட்சி ஆனாரு. அது மட்டும் வந்து 29 சீட்ஸ் ஜெயிச்சிருந்தாரு, 21 எம்எல்ஏ வச்சிருந்தோம். அப்போ வந்து அவர் என்ன தப்பா கேட்டாரு? 10 கோடி ரூபாய் பணம் கேட்டாரா, இல்ல 100 ஏக்கர் லேண்ட் கேட்டாரா? அவர் என்ன கேட்டாரு? எதுக்கு எலெக்ஷன் அப்புறம் பால் விலை ஏத்துனீங்கன்னு சொல்லி, பஸ் கட்டணம் ஏத்துனீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு வந்து அவர் மேல என்னென்னமோ வெஞ்சர்ஸை காட்டு, பர்சனல் வெஞ்சர்ஸ் எல்லாம் காட்டி அவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, அப்ப காசை கொடுத்து நீங்க எங்க கட்சியில இந்த எல்லா முக்கியமான பொருட்களை காசை வச்சு நீங்க இழுத்தீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் கூட நீங்க இழுத்தீங்களே, அது உங்களுக்கு மறந்துருச்சா இல்ல ஞாபகம் பத்திரமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப அதுதான் டிவிக்கு அவர்கள் உங்களுக்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. அப்ப ஜெயலலிதா அம்மா வந்து 100 ஆண்டுக்கு வந்து என் கட்சி நிலைச்சு நிற்கும்னு சொன்னாங்க. இப்போ அவங்க நல்ல வேலை இல்ல, இருந்தா அவங்களே ஹார்ட் அட்டாக்ல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல வந்து எந்த சோஃபாக்கோ எந்த பணத்துக்கும் ஆசைப்படாத கட்சி தான் எங்க கட்சி, வந்து எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து என் கேப்டன் அவர்கள் சொன்னது வந்து நாங்க அப்படியே வந்து நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எந்த சோஃபாக்கோ எந்த இதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், எங்க கட்சியில நாங்க வந்து எங்க கொள்கையில நாங்க கரெக்டா இருக்கும். நான் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாரு விஜய் அவர்கள், ஆனா எதுக்கும் நாங்க போல, எந்த இதுக்கும் நாங்க போல, நாங்க வந்து எங்க கொள்கையில கரெக்டா இருக்கோம், எங்க அலையன்ஸ்ல நாங்க கரெக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல வந்து ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி தாவத்து வந்து ஒரு சரியானதா இருக்காது. எனக்கு இங்க வந்து டிவிகே கொஞ்சம் லைட்டா ஆதரவு பண்ணியிருக்காங்க, ஆனா ஆதரவு டிவிகே பேசியிருக்காங்க, இருந்தாலும் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி தாவக்கூடாது, இப்படி தாண்டிட்டா அவங்க தாண்டவங்களோட ஃபீச்சர் கிடையாது, ஒரு கட்சியில இருந்தா இதுதான் நம்ம கட்சி, இதுதான் நம்ம தலைவர்கள் அப்படின்னு ஒரு சாலிடா இருக்கணும். ஆனா இப்ப இருக்கவங்க யாராவது சரியா இல்ல, இப்படி இருந்தோம் ஃபீச்சரே இல்ல. அது எங்க கட்சியிலும் நிறைய பேர் போயிருக்காங்க, போயிருந்து இப்போ அவங்க எல்லாம் வந்து செதஞ்சு போயிட்டாங்க, சில பேர் இன்னும் உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல வந்து இந்த குறுகிய காலத்துல கஞ்சா புழக்கமா இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பு போதா இருந்தாலும் சரி, ஆணவ கொலை, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதை பத்தி வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு? இந்த குறுகிய காலத்துல அதிகமா ஆயிருக்கு, யாராலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த குறுகிய காலத்துல வந்திருக்கு. இது விஜயோட சரியான ஒரு தக்க ஒரு விஷயத்தை எடுத்திருக்கணும். இதை நான் வன்மையா அதை நான் பேசுறேன். ஏன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில மேல குற்றம் சொன்னீங்க, இந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கு இந்த குறுகிய காலத்துல. இப்போ தமிழ்நாடு நினைச்சு போத அளவுக்கு நிறைய கேசஸ் ஃபைலா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல வந்து விவசாயிகள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அது விஜய் அவர்களை பத்தி என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, காங்கிரஸ் கிட்ட பேசுறாரா இல்லையா அப்படின்னு அதை பத்தி ஒரு டாக்ஸ் போதும். அதை வந்து இன்னொரு வீடியோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ இவ்வளவு ஒரு பிரச்சனை போகுது, ஆனா அண்ணாமலை வந்து டிவி கிட்ட ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வந்து லைட்டா விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க, லைட்டா அடிக்கிற மாதிரியும் அடிக்கிறாங்க. அவர் உண்மையில வந்து விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் பிரேமலதா அவர்கள் ஆக்கியிருப்பாங்களா இல்லைன்னு யாருக்கும் தெரியல. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து கண்ணை காட்டி தான் எங்களுக்கு துணை முதலமைச்சர் எங்களை ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.